ரீசெண்ட் டைமில் தான் நான் கேக் ஆர்டர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து எனக்கு ஜென்ரலாகவே கேக் பண்ணுறது அப்படின்னாலே பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இப்போது ஹார்ட் ஷேப்லலாம் வந்தால் நானே கொஞ்சம் எக்ஸைட் ஆகிடுவேன். எப்படி வரும், என்ன மாதிரி அவுட்புட் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாகிடும். அந்த மாதிரி இந்த கேக் ஆர்டர் வந்து எனக்கு வந்திருந்தது. ஹார்ட் ஷேப் வந்து ஜென்ரலாக யாராவது ரொம்ப க்ளோஸ்டானவங்களுக்கு தான் ஹார்ட் ஷேப் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இந்த கேக் ஆர்டர் வந்தது. இந்த கேக் ஆர்டர் கொடுத்தது வந்து என்னோடய ஃப்ரெண்டு. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிசைனே சொல்லியிருந்தாங்க. கேக் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக நானும் அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். இது வந்து 1 kg சாக்லேட் ட்ரஃபிள் கேக்கு. இதில் வந்து அவங்க சொன்ன மாதிரி வேர்டிங்ஸ் போட்டு அழகாக கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்ன ஒரு மிஸ்டேக் நான் என்ன பண்ணிட்டேன்னா, சாக்லேட் ட்ரஃபிள்க்கு வந்து நடுவில் க்ரீம் வச்சும் பண்ணுவாங்க, க்ரீம் இல்லாமல் வெறும் சாக்லேட் வச்சும் பண்ணுவாங்க. நான் வந்து க்ரீம் வச்சு பண்ணிட்டேன். அவங்களுக்கு அது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு போல். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்துருக்கணும். நானும் கேட்கல, அவங்களும் சொல்ல மறந்துட்டாங்க. பட் ஓகே, மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. கேக் நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் இது நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கோ, இந்த மாதிரிலாம் இது பண்ணாத, கஸ்டமர்ஸ் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகே ஃபைன், இதெல்லாம் லேர்னிங்ஸ் தானே.